ருணரோக சத்ருஸ்தானத்தில் சனி அப்படின் போது நோய் இல்லாமல் எனக்கு வந்து பாருங்கள் குரோனிக் கிட்னி டிசீஸ் இருக்குது, அப்போ அதை இல்லாமல் ஆக்கிடுவாரா, இல்லை பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் இருக்குது அது இல்லாமல் ஆக்கிடுவாரா. பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் ராகு. பொதுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் ராகு இருக்காங்க அப்படின்னா பூர்வீகத்துலேருந்து நம்ம வெளியே வரா மாதிரி ஒரு விஷயம் வரும். அதே மாதிரி பிள்ளைங்க ரீதியாக ஒரு சில குழப்பங்கள்லாம் வரும். ஆனால் நம்ம இப்போ வந்து பெருசாக யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை. பூர்வீகம் சார்ந்து லாபஸ்தானத்தில் கேது அப்படின்போது ரசாயனம் சார்ந்த தொழில், மருத்துவம் தொழில், இந்த பாம்பு பண்ண வச்சுட்டு இருக்கோங்க, இந்த வெளிநாட்டில் அம்பாசிடர்ஸ், இந்த மாதிரி வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வர்த்தகம் இருக்கவங்களுக்குலாம் இது வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் யாரும் வெளிநாட்டுக்கெல்லாம் போகலைங்க. நீங்கள் குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கிய குருவாக இருக்கார். பாக்கிய குருவாக இருக்கவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எல்லா விதத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் அப்படின்றத சாலிடாக குரு. இந்த வருட பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து 1/6/2026 தொழில் ஸ்தானத்துக்கு போகிறார். தொழில் ஸ்தானத்தில் குரு அப்படின் போது நிறைய துளாராசி என்பர்கள் ரொம்ப இளம் வயசு, நாங்கள் இப்போ தாங்க படித்து முடிச்சுட்டு இருக்கோம், ஒரு வேலை கிடைக்குமா நாங்கள் யோசிக்கணும். அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். அம்மா ஆல்ரெடி எனக்கு சப்போர்ட் தானங்க இருந்திருக்கலாம், அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கலாம், அதனால் உங்களோட சப்போர்ட் வந்து அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு குறைஞ்சிருக்கலாம். ஹெல்த் இஷ்யூஸில் பெருசாக முன்னேற்றமே இல்லைங்க, அதுவே எனக்கு மன உளைச்சல். ஏன்னா நான் தான் பார்த்துட்டு இருக்கேன், நான் தான் செலவு பண்ணிட்டு இருக்கேன். ஃபிசிக்கல் சப்போர்ட்டும் நான் தான், எக்கனாமிக்கல் சப்போர்ட்டும் நான் தான். அம்மா நல்லா இருக்காங்க. பூர்வீகம் சார்ந்து ஒரு சில பிரச்சனைகளை கொண்டு வரும். எனக்கு பூர்வீகத்தில் ஒரு 10 ஏக்கர் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, பக்கத்து நிலத்துக்காரன் வந்து கொஞ்சத்தை பிடிச்சிக்கிறான். வீடு இருந்துச்சுங்க, பக்கத்து வீட்டில் இருக்கும் கொஞ்சம் ஆக்கியபை பண்ணிட்டான். அந்த மாதிரி நாங்கள் குழந்தையின்மைக்கு வைத்தியம் பண்ணுறோம், செலவு கொஞ்சம் நிறைய ஆகிற மாதிரி இருக்குது, பெருசாக ஃபேவராக வர மாட்டேங்குது. அந்த ரியலூன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 2026 பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த 2026 பலன்களை நம்ம 2 பகுதியாக பிரிச்சுக்கலாம். குரு பெயர்ச்சிக்கு முன், குரு பெயர்ச்சிக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு 1/6/2026 தோராயமாக இரவு 11 மணிக்கு மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. பயிற்சியாகி அவரோட 9ஆம் பார்வை சனி மேலே பார்க்குறாரு. அப்போ சனி நல்லா இருக்கு, உங்களுக்கு கோச்சார பிரகாரம் சனி நல்லா இருக்கு அப்படின்னாலும் அந்த சனியினோட பலன்களை என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருவார். சனி கெட்டு போயிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி, சிம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அஷ்டம சனி, கன்னிக்கு வந்து கண்டக சனி, இப்படி இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்லாம் குருனோட பார்வை சனி மேல இருக்கிறதுனால சனி கொடுக்கக்கூடிய கெடு பலன்கள் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிடும். ஸோ இது வந்து பலன்களை நீங்க முழுசும் பார்த்தீங்களானா மட்டும்தான் தெரியும் நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக உங்க ராசிக்கு என்ன மாதிரி இருக்கு பார்த்துடலாம் வாங்க. துலா ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு அப்படின்னா பலன்கள் வந்து பாருங்க 1/6/2026 வரைக்கும் ஒரு விதமான பலன்கள், அந்த 6ஆம் மாசத்துல இருந்து கடைசி 12ஆம் மாசம் வரைக்கும் ஒரு விதமான பலன்கள் கொஞ்சம் மாறுது. ஆக வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோக சனியா இருக்காரு. அதாவது 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துல சனி பகவான். ருணரோக சத்ருஸ்தானத்துல சனி அப்படின் போது நோய் இல்லாம ஆக்குவாரு. அதுக்காக எனக்கு வந்து பாருங்க குரோனிக் கிட்னி டிசீஸ் இருக்கு, அப்ப அதை இல்லாம ஆக்கிடுவாரா, இல்ல பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் இருக்குது அது இல்லாமல் ஆக்கிடுவார் அப்படிலாம் கேட்காதீங்க. ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி இன்க்யூரபிள் டிசார்டராக இருந்தாலும் அது இல்லாமல் ஆக்க முடியாது. அதனோட பிரச்சனைகள் அப்படின்றது குறையும். அது வைத்தியம் பண்ணியும் பெருசாக வந்து உதாரணத்துக்கு ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இருக்குது, வலியும் வேதனையும் தாங்க முடியலைங்க, மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கும், ஆனால் மருந்து பெருசாக ஆக்ட் பண்ண மாட்டேங்குது, பாடியில் அந்த பெயின் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றவங்களுக்கும் இந்த சனி 6ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால அந்த நோயினோட வீரியம் குறையும். அதில் ஏதோ ஒன்று மருந்து சாப்பிட்றங்க நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. எனக்கு சின்ன சின்ன நோய்கள் தான் இருக்குது அப்படின்னா அந்த நோயிலிருந்து முழு நிவாரணம் அப்படி கிடைக்கக்கூடிய அமைப்பு இது சனி 6ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால. அதே மாதிரி எதிரிகள் அப்படின்றது யாரும் இருக்க மாட்டாங்க. கடன் நிறைய இருக்குங்க, நான் கொஞ்சம் கடனை வந்து கொடுக்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்திட்டு வரேன். நிறைய கடன் இருக்குங்க, கொஞ்சம் தான் கொடுத்துருக்கேன், ஆனால் கொஞ்சமாவது நான் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி செலுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ராகு பகவான் கேது பகவானை பற்றி பார்க்கும்போது ராகு 5ஆம் பாவம், பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் ராகு. பொதுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் ராகு இருக்காங்க அப்படின்னா பூர்வீகத்துலேருந்து நம்ம வெளியே வரா மாதிரி ஒரு விஷயம் வரும். அதே மாதிரி பிள்ளைங்க ரீதியாக ஒரு சில குழப்பங்கள்லாம் வரும். ஆனால் நம்ம இப்போ வந்து பெருசாக யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை. பூர்வீகம் சார்ந்து நல்லது தான் வரும். காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்குது, குரு சண்டால யோகம் இருக்குது. ஸோ ராகுனால் வரக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது கிடையாது. ராகுனால் வரக்கூடிய நற்பலன்கள், பூர்வீக சொத்து பத்து இருக்குங்க, அது நம்ம கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பூர்வீகத்தில் சொத்து இருக்குது, அதை வியாபாரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. பூர்வீகம் சார்ந்து ஒரு நல்ல விஷயம் அதுதான் வரும். கெட்டது பெருசாக யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். கேது 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தில் கேது.
பொதுவாக லாபஸ்தானத்தில் கேது அப்படின்போது ரசாயனம் சார்ந்த தொழில், மருத்துவம் தொழில், இந்த பாம்பு பண்ண வச்சுட்டு இருக்கோங்க, இந்த வெளிநாட்டில் அம்பாசிடர்ஸ், இந்த மாதிரி வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வர்த்தகம் இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் யாரும் வெளிநாட்டுக்கெலாம் போகலைங்க. நீங்கள் போகிறதுக்கான ஒரு பிராப்தம் உண்டு. கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுறதுக்கான பிராப்தம். படிக்க போகலாம், இல்லை அவங்க ஒரு வேலைக்கு போகலாம். வீசா இல்லாமல் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுருந்தாங்க, இப்போ வீசா கிடைக்கிது. அந்த மாதிரி ஒரு பிராப்தம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 11ஆம் பாவம் மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானமும். அப்போ மூத்த சகோதர சகோதரிகளும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அவங்க மூலியமாக நீங்கள் இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அவங்களுக்கும் உங்களுக்குமான உறவு முறையில் ஒரு கேப், அந்த கேப் நம்ம வந்து விரிசல் பிரச்சனை அப்படின்னு யோசிக்க வேண்டாம். அவங்க கூட இருந்தாங்க, இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, அதனால் நிறைய பேசுகிறதுக்கு இந்த நேரம் மாறுது இல்லைங்களா, டைம் நைட்டு பகல் அந்த மாதிரி ஊருக்கு போயிட்டாங்க, அப்போ பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ எனக்கும் அவங்களுக்கும் ஒரு இடைவெளி அதிகமாச்சு அப்படின்னு சொல்கிற விஷயமும் நடக்கலாம். புரியுதுங்களா? முன்னே 11ஆம் பாவம் கேது இருக்காரு அப்படின்னா அக்கா அண்ணன் நம்ம கூட ஒத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடியே அறுத்துருவாங்க, நம்ம பேசவே மாட்டோம் அப்படின்றதுலாம் கிடையாது. இப்படியும் அமைப்பு வரும். ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்றது மெயின்டைன் ஆகலாம். அது என்ன அளவுலேயும் சரி. என்ன நம்ம வந்து பாருங்கள், எங்களுக்கு வந்து டைம் இல்லை மனசு ஏதோ கொஞ்சம் லைட்டாக சஞ்சலம், அதனால் எண்ணங்கள் வீதமாக நாங்கள் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு வரலாம். ஸோ இது ஒரு பெரிய மைனஸ் கிடையாது, இது ப்ளஸ்ஸு தான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், குரு பகவான், குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்கிய குருவாக இருக்கார். பாக்கிய குருவாக இருக்கவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எல்லா விதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லது அப்படின்றது செஞ்சுடுவார். ஏதோ ஒரு விதத்தில் குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் அப்படின்றத சாலிடாக குரு பகவான் கொடுப்பாரு. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த அதிர்ஷ்டம், முன்னேற்றம், மேன்மை அதெல்லாம் பெரிய லெவலில் இல்லைங்களேங்க. அது வந்து பாருங்கள், நீங்கள் செய்யக்கூடிய தொழில், உங்களோட வாழ்வியல் முறை, உங்களோட படிப்பு, அதை பொறுத்து உங்களோட உழைப்பு அப்படின்னு சொல்லலாம். நான் பயங்கரமாக படிச்சிருக்கேன், நான் பெருசாக உழைக்கல அப்படின்னா எப்படி எனக்கு பாக்கியம் வரும் இல்லைங்களா? அப்போ ஏதோ ஒரு விதத்தில் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், அந்த ஹார்ட் ஒர்க்குக்கான பலன் எனக்கு கிடச்சிச்சு. இல்லைனா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து பாருங்கள், ரொம்ப நாள் எனக்கு ஒரு ஆசைங்க, எனக்கு வந்து ஃபாரின் டூர் போகணும் அப்படின்னு, அது கிளிக் ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் என்னோடய ரொம்ப நாள் ஆசை, இது கிடைச்சா எனக்கு அதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன், அது எனக்கு கிடைக்கலாம் அப்படின்றத சொல்லலாம். சரி, இது வந்து குருனோட ஒரு விஷயம். இப்போ இது 1/6/2026 வரைக்குமான பலன்கள். இந்த வருட பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து 1/6/2026 தொழில் ஸ்தானத்துக்கு போகிறார். தொழில் ஸ்தானத்தில் குரு அப்படின்போது நிறைய துளாராசி என்பர்கள் ரொம்ப இளம் வயசு, நாங்கள் இப்போ தாங்க படித்து முடிச்சுட்ருக்கோம், ஒரு வேலை கிடைக்குமா நாங்கள் யோசிக்கிறோம். நல்ல வேலை கிடைக்கும், ஆல்ரெடி வேலை செஞ்சுருக்கோங்க, வேலையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதை விட நல்ல இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கான பிராப்தம் உண்டு. போகும்போது கொஞ்சம் அனலைஸ் பண்ணி போங்க. நாங்கள் புதுசாக தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறோம், தாராளமாக தொடங்கலாம். அந்த தொழில் நல்ல முன்னேறுமா, எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு சின்சியராக வேலை செய்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அந்த தொழிலை பற்றி உங்களுக்கு நல்ல அறிவு இருக்கோ, கண்டிப்பாக முன்னேறும், கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. இது ஒரு பெரிய ப்ளஸ். பொதுவாக வந்து பாருங்கள், துளாராசி என்பது உங்களுக்கு குரு பகவான் வந்து லார்ட் ஆஃப் 3 and 6, அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். நம்ம 10ஆம் பாவத்தில் வந்து தொழில் குருவாக உட்கார்ந்துட்டுருக்கான், தொழில் ஸ்தானத்தில் தொழில் குருவாக உட்காந்துட்டுருக்கா அப்படின்போது ஓரளவுக்கு நம்ம ஜென்யூனாக தொழில் செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழில் கண்டிப்பாக முன்னேறும். கூட உழைக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவன் உச்சம் பெற்று உட்காரணும். அதுக்கும் மேலே அவனோட பார்வை 2, 4, 6 2ஆம் பாவம் உச்ச பார்வை தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்குது. குடும்பத்தில் இருந்து வந்த நிறைய குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஓரளவுக்கு சார்ட் அவுட் ஆகிடும். ஓரளவுக்கு கையில் காசு நடமாட்டோம் அப்படின்றது ஃபேமிலியில் இருக்கும். உங்கள் சுயஜாதகத்தில் தசை சூப்பராக இருக்குன்னா ரொம்பவே கூட நடமாடும், அது நாங்கள் வேண்டாம்னு சொல்லலை, பட் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் பேசுகிறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக பேசுங்க. ஆல்ரெடி துலாம் வெட்டு 1 துண்டு 10, இப்போ வந்து பாருங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் ஹார்ஷாக, ரூடாக, ரொம்ப டாமினண்ட்டாக அப்படிலாம் பேச மாட்டீங்க. ரொம்ப பணிவான பேச்சு, ஆனால் கரெக்டான பேச்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் வாக்கில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். ஏன்னா சுக்கிரனோட ராசி குரு வந்து வாக்குஸ்தானத்தில் உட்கார்றான். தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுட்டு இந்த பிள்ளைக்கு வேலை கொடுங்க, இந்த பிள்ளைக்கு லோன் கொடுங்க, நான் கேரண்டின்னு சொல்லிட்டு நம்ம மாட்டிக்கூடாது. இதில் கவனம் வச்சுக்கணும். அதே மாதிரி பாருங்கள், 4ஆம் பாவம் சுகதாயார் ஸ்தானத்தில் உச்ச குருனோட பார்வை. உன்னோட கம்ஃபர்ட் ஏதோ ஒரு விதத்தில் அதிகமாகுது. எந்த விதத்தில் அதிகமாகலாம்? நான் வந்து பாருங்கள், வெளியூரில் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் தூக்கி போட்டிருந்தாங்க, வெளியூரில் ஒரு நார்த்தில் போட்டிருந்தாங்க, எனக்கு சாப்பாட்டுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், திருப்பி எனக்கு தமிழ்நாட்டிலே போட்டாங்க, நல்ல சாப்பாடு, வீட்டு சாப்பாடு சாப்பிட்றேன். இப்படி ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். அந்த மாதிரி எத்தனை எக்ஸாம்பிள்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் பொருத்தி பார்த்துக்கோங்க, உங்கள் லைஃப்பில் எந்த விதத்தில் உங்களோட கம்ஃபர்ட் அதிகமாச்சு அப்படின்னு நீங்கள் பொருத்தி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். அம்மா ஆல்ரெடி எனக்கு சப்போர்ட் தானங்க இருந்திருக்கலாம்,
அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கலாம், அதனால் உங்களோட சப்போர்ட் வந்து அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு குறைஞ்சிருக்கலாம். இப்போ அந்த ஹெல்த் இஷ்யூஸ் நல்லா அதனால முதல் படி ஒரு சப்போர்ட் அதிகமாக இருக்கலாம். அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸில் பெருசாக முன்னேற்றமே இல்லைங்க, அதுவே எனக்கு மன உளைச்சல். ஏன்னா நான் தான் பார்த்துட்ருக்கேன், நான் தான் செலவு பண்ணிகிட்ருக்கேன். ஃபிசிக்கல் சப்போர்ட்டும் நான் தான், எக்கனாமிக்கல் சப்போர்ட்டும் நான் தான். அம்மா நல்லா இருக்காங்க, அதனால எனக்கு அதுவே ஒரு பெட்டர்மெண்ட், அதுவே எனக்கு மன ரீதியாக வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறேன். இப்படி ஏதோ எத்தனையோ விஷயங்கள் சொல்லலாம். அதே மாதிரி 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தை உச்ச குரு பார்க்குறாரு. நிறைய பேர் நோயிலிருந்து விடுபடுவீங்க. குணமே ஆகாத நோய் அப்படின்னா கூட அதில் ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி எதிரிகள் அப்படின்றது பெருசாக இருக்க மாட்டாங்க. கடன் நிறைய இருக்குங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடக்க ட்ரை பண்ணுவீங்க. கடனை அடைச்சும் முடிப்பீங்க. மொத்தமாக முடிச்சிடுமா அது வந்து நீங்கள் வாங்கியிருக்க கடனை பொறுத்து, ஓரளவுக்காவது முடிப்பீங்க. இது குருவே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் பாவத்தில் ராகு உட்கார்ந்துட்டுருக்கான். குருனோட பார்வை இருந்துச்சு ஃபஸ்ட்டு பகுதியில். இப்போ 2வது பகுதியில் குருனோட பார்வை கிடையாது. அப்போ 5 ராகு என்ன பண்ணுவான், பூர்வீகம் சார்ந்து ஒரு சில பிரச்சனைகளை கொண்டு வரும். சொத்து பத்து இருக்குங்க, அந்த சொத்து பத்தில் இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு பூர்வீகத்தில் ஒரு 10 ஏக்கர் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பக்கத்து நிலத்துக்காரன் வந்து கொஞ்சத்தை பிடிச்சிக்கிறான், வீடு இருந்துச்சுங்க, பக்கத்து வீட்டில் இருக்கும் கொஞ்சம் ஆக்கியபை பண்ணிட்டான். அந்த மாதிரி சொத்து சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ பூர்வீகத்தில் சொத்து பத்து இருக்குன்னா சொத்தை போய் கொஞ்சம் விசிட் பண்ணுங்க, எல்லாம் ப்ராப்பராக தான் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. குழந்தைங்க ரீதியாக ஒரு மனக்கசப்பு, பிள்ளை ஆல்ரெடி அடங்குறது இல்லைங்க, இப்போ இன்னும் கொஞ்சம் தறிக்கட்டு திரிகிற மாதிரி இருக்குது, பெருசாக கவலைப்பட வேண்டாம், அதுவாக அடங்கிடும். ரொம்ப சிம்பிள். அடுத்து வந்து ராகு கேது பயிற்சி இந்த 2026 கடைசியிலே வராரு. அதாவது 6/12/2026 ராகு கேது பயிற்சி ஆக்குறாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் விட்டு பிடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? பெருசாக அவங்கள பற்றி யோசிக்க வேண்டாம். நாங்கள் குழந்தையின்மைக்கு வைத்தியம் பண்ணுறோம், செலவு கொஞ்சம் நிறைய ஆகிற மாதிரி இருக்குது, பெருசாக ஃபேவராக வர மாட்டேங்குது, அந்த மாதிரி ஒரு சிலருக்கு ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். ஸோ இந்த 2026 துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பாருங்கள், முற்பகுதியிலும் சில பல எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் சொல்லியிருக்கேன், பிற்பகுதியிலும் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். லைட்டாக ஒரு கொஞ்சம் காஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த வருடம் இனிமையான வருடம் அமையும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான கோச்சார பலன்கள். இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, என்னோட சுய ஜாதகம் நான் அனலைஸ் பண்ணிக்கணுங்க, என் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை நான் முடிவெடுக்கணும் தருணத்தில் இருக்கேன், அதனால் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாலும், என் குடும்பத்தில் வந்து பாருங்கள், வீடு கட்டவே முடிய மாட்டேங்குது, பிள்ளைக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறோம், அது வந்து ஆகவே மாட்டேங்குது, எங்களுக்கு வந்து வீட்டில் எப்பயுமே நிம்மதி இல்லை, வீட்டில் எப்போ பாரு ஏதாவது ஒரு குழப்பம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, ஆக நாங்கள் துலாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் பெருசாக நல்லா இல்லை, இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா? உங்கள் சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து டிஸ்பிளேல கொடுத்துருக்க மாட்டாங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அந்த டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம்.